ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேவிட் ஐயர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தி பீ கீப்பர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜெனரிக் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜேசன் சாத்தமுடன் எமி ரேவர் லேப்மன், ஜோஸ் ஹட்சர்சன், பாபி நதேரி, மின்னனி டிரைவர் அண்ட் ஃபிலிகா ராஷூட் அண்ட் ஜெர்மி ஆயின்ஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. கேப்ரில் பரிஸ்டியன் இந்த படத்திற்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஜியோஃபரி பண்ணியிருக்காரு. மியூசிக் டேவ் சார்டே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல டேவிட் ஐயர் இயக்கியிருக்காரு. ஜேசன் ஸ்டாத்தம் இந்த படத்துல ஆதம் கிளே அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. இவர் மாசச்சூசெட்ஸ் கண்ட்ரி சைடில் ஒரு மிக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. இவருடைய மெயின் தொழில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பீ ரைஸ் பண்ணி அதோடைய ஹனியை சேல் பண்ணுறதான் இவருக்கு மெயின் தொழிலாக இருந்து வந்திருக்கு. இவருக்கு ஒரு வயதான ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா எலியோஸ் பார்க்கர். இவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுடைய வீட்டில் தான் ஆடம் கிளே ரெண்ட்டுக்கு குடியிருக்காரு. ஆடம் கிளேவை பொறுத்த வரைக்கும் எலியோஸ் ஒருத்தவங்க தான் இவருடைய வாழ்க்கையில் இவர் மேலே ரொம்ப அக்கறை செலுத்தியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு நாள் எலியோஸ் ஆன்லைனில் தவறுதலாக ஃபிஷிங் ஸ்கேமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாரு. அந்த ஸ்கேம் பண்ணுற டேட்டா மைனிங் கம்பெனி இவங்க அக்கௌண்ட்ஸில் இருந்து $2 மில்லியன் அமௌண்ட்டை திருடிடுறாங்க. இது இவங்களோட சொந்த பணம் கிடையாது. இது இவங்க நடத்திட்டு வந்த ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுடைய பணம். இதனால் எலியோஸ் ரொம்ப மனவேதனையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆடம் கிளே தன்னுடைய பீ கீப்பர் யூனிஃபார்மை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய எக்ஸ் கமாண்டோ கியரை போட்டுட்டு சட்டத்தால் செய்ய முடியாததை இவர் செய்யறதுக்காக புறப்படுறாரு. ஆடம் கிளே கடந்த காலத்தில் சீக்ரெட் கமாண்டோவா இருந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பெருசா சொல்லப்படலை அப்படின்னாலும் படத்திற்கு ஏற்ற மாதிரியே கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்க. எலியோஸ் பார்க்கருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெர்னோ பார்க்கர். இவங்க ஒரு FBI ஏஜெண்ட். ஆனால் இது டைரக்ட் டேவிட் ஐயருடைய முந்தைய படங்களான சூசைட் ஸ்குவாட், ஃபர்னியுடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம். ஜேசன் சாத்தம் படங்கள்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷன் இருக்கும். இவரோட படங்கள் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் சீட் முன்னாடியே வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா இவர் அந்த அளவு ஆக்ஷன் ஃபிலிம் லவ்வர்ஸுக்கு ஒரு ஃபேவரட் ஹீரோ. மற்ற படங்களை போல இதுலேயும் அவர் தன்னுடைய வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் வர்ற பேட் கைஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஸ்கேம் குரூப் லீடராக வரக்கூடிய டேவிட் விட்ஸ், டேட்டா மைனிங் கம்பெனியினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய ஜோஸ் ஹட்டர்சன், முன்னாள் CIA டைரக்டராக வர்ற ஜெர்மி ஆயின்ஸ், இவங்க எல்லாரும் சிறப்பாக அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கச்சிதமாக பொருந்தி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லா விதமான வயலன்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி முடியுதோ அதே மாதிரி தான் இதுவும் முடியுது. அதாவது இவங்க சிஸ்டமேட்டிக்காக எந்த பிரச்சனையுமே இல்லை, அதில் இருக்கிற சில கெட்டவங்களால தான் பிரச்சனைகள் ஏற்படுது. எல்லா படங்களையும் போலவே இதுலையும் சொல்ல வர்றாங்க. நிச்சயமாக இந்த படம் ஜேசன் சாத்தமுக்காகவே பார்க்கலாங்க. இது ஒரு ஃபேண்டாஸ்டி தான். ஒயில்ட் காலர் க்ரோக்ஸ் எப்படி இன்னோசன்ட் பீப்புளை ஏமாத்துறாங்க, எந்த விதமான தண்டனைக்கும் பயப்படாமல் அவங்க கொல்லப்படும் போது அது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. நம்ம வாழ்க்கையிலே கூட நிறைய வயதானவர்கள் பண மோசடியால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைச்சதா இல்லையா, எப்படி இருக்குமோ எப்படி, அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த படம். ஆக்ஷன் ஃபிலிம் லவ்வர்ஸ் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.